இந்த கட்டத்தில் எல்லாருமே தாண்டி வந்திருப்பாங்க. இப்போ நானும் என்னோட தொழிலுக்காக பல இடத்துல ஒரு காலத்தில் உதவி கேட்டேன். இதில் என்னன்னாங்க சார், பெரிய கொடுமை என்னன்னா, இந்த உதவி கேட்குறவங்கள வந்து அலைய விடுவாங்க பாருங்க. இப்போ நம்ம தொழில் சார்ந்த ஒரு உதவி, பண உதவி கேட்க போகிறோம். கேட்குறப்போ இருக்கு இல்லை இல்லைன்னு சொல்லிடணும். இருக்குன்னு சொல்லாமல், இல்லைன்னு சொல்லாமல், ரொம்ப காலையில் தரேன், நைட்டு பார்க்கலாம், சாயங்காலம் பார்க்கலாம், இல்லை ஒரு 50 ஃபோன் எடுக்காமல், அதெல்லாம் எவ்வளோ பெரிய பாவகர்மா சார். ஏன்னா இந்த ஆப்போசிட்டில் இருக்கிறவன் இன்னைக்கு முடிஞ்சிடும், நாளைக்கு முடிஞ்சிடும், இது நடந்துடும், அந்த ஒரு எண்ணத்திலே இருக்கான்ல. அது நடக்காதப்போ அவன் வருத்தப்படுறத விடுங்க, அவனோட சோல் இருக்குல்ல, அந்த அது வருத்தப்பட என்னன்னா, இவங்க வந்து ஏதோ ஒரு திமிரிலையோ இல்லை முடியாத ஒரு சூழ்நிலையோ ஏதோ ஒன்று இருக்காங்க. ஆனால் ஒரு நாள் 2 நாள்லாம் பரவாயில்ல, ஒரு 10 நாள் ஒருத்தர் அலைய விடுறாங்கன்னா அப்போ அவங்க ஏதோ ஒரு திமிரோடையோ ஏதோ ஒரு பணம் இருக்கிற ஒரு இதோட தான் பண்ணுறாங்கல்ல. அப்படி பண்ணும்போது என்ன ஆகுனாங்க சார், நாளைக்கு ஏதாவது ஒரு கட்டத்தில் இவங்களுக்கு ஒரு ரத்தம் தேவைப்படுது, ஒரு பாட்டில் ரத்தம், இது இந்த பில்டு தான் கிடைக்கும், வேறு எங்கேயும் கிடைக்கின்றப்போ இவனை எப்படி அலைய விட்டாங்களோ, இவங்களை எப்படி வந்து அலக்கழிச்சாங்களோ, அதே மாதிரி அந்த ரத்தத்துக்காக இவன்கிட்ட பணம் இருக்கும், பணம் இருந்தாலும் அந்த ரத்தத்தை வாங்க முடியாது. ஸோ அதுக்காக அலைவாங்க. இல்லை வேற ஏதாவது ஒரு உதவி வேணும், இல்லை எங்கேயாவது ஒரு இடத்துல காட்டிலேயே எங்கேயோ ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டு, இதுதான் இந்த பிரபஞ்சத்தோட பெரிய ரகசியம் சார். நீ என்ன பண்ணுறியோ அதான் திரும்ப வரும். கர்மா பூமராங்னு அதான் சொல்லியிருக்காங்க. பூமராங்க இயற்கையை வந்து வாட்ச் பண்ணிட்டே இருக்குங்க சார். அதே சமயத்தில் பணம் கொடுத்தவனை யாருன்னா ஏமாத்தினாங்கன்னா, அந்த ஏமாத்தினவன் இன்னைக்கு இவங்கிட்ட இவனை ஏமாத்தின மாதிரி எங்கேயோ வேற இடத்துல போய் ஏமாறுவாங்க சார். அது இதை விட பல மடங்கு கூட வலியோட வேதனையோட அவனுக்கு திரும்ப வரும். நீங்கள் ஒரு இடத்துல காசு வாங்கிட்டு ஏமாத்திட்டீங்க, ஒரு தெய்வ நம்பிக்கை இருக்கோ இல்லையோ சார், அது யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு திட்ட பணம் வாங்கி கொடுக்கணும்னு என்ன இருக்கிறது வேற, ஏமாத்தணும்னு நினைச்சா நீங்கள் ஒரு இடத்துல ஒரு பெரிய ஒரு தொகையாவோ இல்லை அந்த பணத்துக்கு என்ன ஈக்குவலோ அது உங்கள் குடும்ப உறவார்கள் ஏதோ ஒன்று இழப்பீங்க. ஸோ இது எல்லாமே பூமராங்க, நீங்கள் சொல்கிற மாதிரி தான். இயற்கையை வந்து அனைத்தையும் திரும்ப கொடுக்கும். இதில் இவர் வந்து 2 லட்சம் கேட்டால் கடைக்கெல்லாம் விட்டுருங்க சார். இவர் கேட்கக்கூடிய இடம் வந்து முருகர்கிட்ட தான் கேட்கணும். முருகர்கிட்ட நீங்க கேட்கணும். அது எந்த மாதிரி ஒரு வார்த்தையும் போட்டிருக்காரு, பக்தியா கும்புறோம் நம்மளுக்கே இவ்வளவு சோதனை பண்ணா எப்படி நான் கேட்டிருக்காரு. அதுதான் பக்தியில கும்புறவனுக்கு தான் சோதனை வருங்க சார். எக்ஸாம் எழுத போறதுக்கு தானே, உங்களுக்கு படிக்க போறது தானே எக்ஸாம் பரீட்சை வைக்கிறாங்க. சும்மா ரோட்ல இருக்கிறவனுக்கு எந்த எக்ஸாமும் கிடையாது. ஸோ நீங்க பக்தியில வரும்போது தான் சோதனை வரும். சோதனை வந்ததுக்கு அப்புறம் தான் கண்ணீர் வரும். கண்ணீர் வந்ததுக்கு அப்புறம் தான் கர்மா காரியம். கர்மா போனதுக்கு அப்புறம் தான் இறை சக்தி உங்ககிட்ட வரும். நீங்க என்னதான் நம்ம வந்து நான் 10 வேளை கும்புறேன். இப்ப எனக்கே ஒரு கொஸ்டின் இருந்துச்சு சார், தினமும் முருகனை கும்புறேன், நம்ம அதை உணர்ந்தேன், ஓ இதானா அப்படின்னு விட்டேன். இவர் பண்ண வேண்டியது யார்கிட்டையும் கேட்காம முருகன்